ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு கமர்ஷியல் சினிமா பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானதுதான். சுஷீந்திரன் டைரக்ஷன்ல கார்த்தி காஜல் அகர்வால் நடிச்சு 2010 ரிலீஸ் ஆன படம் தான் நான் மகான் அல்ல. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, கார்த்தியோட அப்பா வந்து ஒரு கால் டாக்ஸி டிரைவரா இருக்காரு. எப்பவும் போல வேலையை முடிச்சுட்டு திரும்பிட்டு இருக்காரு. அப்படி வரப்ப அவர் யாரோ மோதிடுறாங்க. அவருக்கு வந்து கால் ஒடிஞ்சிருது. இது நம்ம அப்பா வந்து நைட் நேரத்துல வரப்ப கொஞ்சம் பார்த்து கவனம்லாம் வந்திருப்பாரு. ஒரு எதிர்பாராத விபத்து அப்படிங்கிறது தெரிய எல்லாம் நினைக்கிறாங்க. நான் கார்த்திக் என்ன தெரிய வருது அப்படின்னா, இது வந்து ஆக்சிடென்ட்லாம் கிடையாது, யாரோ அப்பாவை போடுறதுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க, மிஸ் ஆயிட்டார் அப்பா அப்படின்னு தெரிய வருது. ஒரு கால் டாக்ஸி டிரைவரை கொள்றதுக்கான காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க அந்த பிளாஷ்பேக் என்ன, அப்பாவை அந்த கும்பல் கிட்ட இருந்து கார்த்திக் காப்பாத்தலையா, எப்படி காப்பாத்தினாரு அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த நான் மகான் அல்ல. படம் வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா, ஒரு பேக்கேஜான பிலிம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி படத்துல நிறைய விஷயங்களை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு சுஷீந்திரன். லவ், ஃபேமிலி சென்டிமெண்ட், எமோஷனல், படத்தோட சண்டை காட்சிகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே படத்துல உங்களை வந்து ஆடியன்ஸை என்கேஜா வச்சுக்கிறதுக்கான எல்லா எலமெண்ட்டுமே படத்துல இருக்கும். கொஞ்சம் கூட எந்த இடத்துலயுமே நீங்க வந்து படம் லேகா இருக்கு, படம் வந்து கொஞ்சம் ஜோன் அவுட் ஆகிற மாதிரி இருக்குங்கிற அந்த ஃபீல்க்கே நீங்க போக மாட்டீங்க. படம் ஒன்று ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அடுத்து அப்படிங்கிற அந்த ஒரு உங்களை என்கேஜா வச்சுக்கிறதுக்கான விஷயங்கள் தான் படத்துக்குள்ள இருக்கு. நீங்க படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் 2.5 மணி நேரம் படம் பார்த்துருக்கோமா அப்படிங்கிற அந்த ஃபீல்க்கே வருவீங்க. அந்த டைம் போறதே தெரியாம நீங்க படத்துக்குள்ளே ஒன்றி படம் வந்து அவ்வளவு என்ஜாய்மெண்டா படம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. படத்துல நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பரா காமிச்சிருப்பாரு. கார்த்திக்கும் காஜல் அகர்வாலுக்குமான அந்த ஒரு லவ் போர்ஷன் ஆகட்டும், கார்த்திக்கும் உங்க அப்பா ஜெயபிரகாஷ்குமான அந்த ஒரு அப்பா பையனுக்குமான அந்த ஒரு பாண்டிங் அப்படின்னு சொல்லி நல்லா ஆடியன்ஸை எந்த அளவு ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவான சீன்ஸை படத்துல வச்சிருப்பாரு. படம் 2010 ரிலீஸ், 2026 ஆகி போச்சு, கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் ஆகி போச்சு. இப்ப பாக்குறப்பையும் படத்துல வரக்கூடிய நிறைய காமெடி வந்து நல்லா ஒர்க் ஆகுது. படம் எந்த இடத்துலயுமே போர் அடிக்காம நல்லா இருக்கு. ஒரு ஃப்ரெஷ்ஷான பிலிம் பார்த்த ஃபீல் தான் இருக்கு. படத்தோட சண்டை காட்சிகள், குறிப்பா அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஒரு சண்டை காட்சிகள் இருக்குல்ல, இந்த படத்தை பார்த்த யாருமே அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டை மறக்க மாட்டாங்க. ஒருத்தெல்லாம் தூக்கி உட்கார வச்சு பட்டிஸ்டா ஸ்மாக் போடுவாரு கார்த்தி. அதெல்லாம் சண்டையோட உச்சம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருக்கும். அந்த கேங்குமே, அந்த யாரு கொள்றாங்கிற அந்த ஒரு கேங் இருக்குல்ல, அவங்களும் சும்மா கிடையாது, இல்லாத வேலையை காட்டுவாங்க படத்துல. படம் பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா ஜியோ சினிமாஸ்ல படம் அவைலபிளா இருக்கு, பாருங்க. இன்னும் நான் அந்த படத்தை பார்க்கல அப்படின்னா ஒரு ஒருத்தான படத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் படத்தை பாருங்க, ஒருத்தா ஃபீல் பண்ணுவீங்க. பார்த்தவங்க இந்த படத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.